அது இங்கு சமூக ரீதியாக நாம் ஒழித்து விட்டோம் என்று பெருமைப்படக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள் நிரந்தரமாக்கப்பட்ட ஒரு புண்ணாகவே இங்கே மாறிவிட்டிருக்கிறது. ஆக சரியான நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனைக்கும் வாய் நாடி வாய்ப்பை செவல் தானே வள்ளுவனுடைய வாக்கு. என்ன நடக்கிறது இங்கே என்பது தெரிய வேண்டும். 1% இருக்கக்கூடிய பணக்காரர்கள் கார்ப்பரேட்டுகள் இந்தியாவினுடைய 40% செல்வத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். 1% 40% செல்வத்தை அனுபவிக்கின்ற பொழுது 50% மக்கள் வெறும் 3% செல்வத்தை தான் அனுபவி. இந்த 50% யார்? இந்த 50% மக்கள் தான் இந்தியாவுடைய ஜிஎஸ்டி வருமானத்திலே 63% கொடுக்கிறார். மிகப்பெரிய பணக்கார சமூகம் ஆறு என்று சொன்னால் இந்தியாவில் பிராமண சமூகம் 42% பேர் கோடீஸ்வரர். கார்பரேட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்தியாவுக்கு ஜிஎஸ்டியில் அளிக்கக்கூடிய வருமானம் 3%. ஓரளவு முற்போக்கு சிந்தனையவர்கள் ஒருங்கே உட்கார்ந்திருக்கின்றோமே ஒழிய சமூகத்திற்குள்ளே சாதி என்பது புறையோடி போய் இன்னும் இருக்கிறது. இல்லை என்றால் ஏன் சின்னத்துரை கொலை செய்யப்பட வேண்டும்? திருநெல்வேலியிலே சமீப காலத்தில் 5 கொலைகள். இதற்கு சாதி பிரச்சனைக்கு 5 கொலைகள் அப்பர் கம்யூனிட்டியா காட்டிக் கொள்கிறார். 14% இருக்கக்கூடிய நாயர் கம்யூனிட்டி கேரளா மினிஸ்ட்ரியிலே 42%. 26% முஸ்லீம்கள் கேரளா மினிஸ்ட்ரியிலே 19%. பிரச்சாரத்தினோட ஒரு பகுதியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கூடிய இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சகோதரர் தமிழ்வாணன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சக அரசியல் கட்சியினுடைய பொறுப்பாளர்களே, எல்லோருக்கும் முதலிலே வெல்ஃபேர் கட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். திட்டமிடப்படாத ஒரு நிகழ்ச்சிக்கு எல்லோரும் தன்னார்வத்தோடு கலந்து கொண்டதோடு பல அழகான கருத்துக்களை இங்கே பகிர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்ஃபேர் கட்சி இந்த கருத்தரங்கத்தை இந்த பிரச்சாரத்தை ஒன்றிய அரசை நோக்கி நடத்தவில்லை. என்னிடத்துல கேட்டார்கள், ஏன் நீங்கள் ஒன்றிய அரசை நோக்கி இந்த பிரச்சாரத்தை நடத்தக்கூடாது என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், ஒரு மலடியிடம் குழந்தை விட்டு தர என்ன கேட்க முடியுமா? முடியாது. குழந்தை பெறவே தகுதியில்லாத ஒரு இடத்திலே குழந்தை வேண்டும் என்று கேட்பது எப்படி தவறோ அதே போலதான் இங்கே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு என்பது இதை குறித்து இதை நிறைவேற்றவே கூடாது என்ற முனைப்போடு இருக்கிறது. ஆக அவர்களிடம் போய் இந்த கோரிக்கையை வைப்பது என்பது தவறான ஒரு கேட்க வேண்டிய இடத்தில் தான் கேட்க முடியும். ஆகவே தமிழ்நாடு என்பது நீண்ட காலமாக சமூக நீதியினுடைய மண்ணாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சமூக நீதிக்கு இந்தியாவிற்கே ஒரு முன்னோடி மாநிலமாக அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு மண்ணில் தான் இந்த கோரிக்கை இன்னும் வலுவாக வைக்க முடியும். நமக்கு என்ன ஒரு வேதனை என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் முன்பாக தமிழ்நாட்டிலே இது நடைபெற்றிருக்க வேண்டும். ஆனால் இன்னமும் நாம் கோரிக்கை வைக்கக்கூடிய இடத்தில் இருக்கிறோம் என்பதுதான் நமக்கு இந்த மண்ணிலே இருந்து கொண்டு நாம் வேதனையாக வெளிப்படுத்த வேண்டி இருக்கிறது. ஆகவே நாம் ஒன்றிய அரசு இதை நிறைவேற்றாது என்பதை தெளிவாக புரிந்து கொண்டதன் காரணத்தினால்தான் பீகாரிலே மாநில அரசு எப்படி நிறைவேற்றியதோ, கர்நாடகாவிலே மாநில அரசு எப்படி நிறைவேற்றியதோ, ஆந்திராவிலே நிறைவேற்றுவதற்கு எப்படி உத்தரவு போடப்பட்டிருக்கிறதோ அதை போல தமிழ்நாட்டில் இதை சுயமாக மற்ற மாநிலங்களுக்கு நிறைவேற்றாத மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக இதை தமிழ்நாடு அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று நாம் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். இத்தனா ஆபாதி உத்தனா ஹக் என்ற தலைப்பிலே ராகுல் காந்தி அவர்கள் தேசிய அளவிலே இதற்கான ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு மக்கள் தொகையோ அதற்கேற்ப அதிகாரம், அதுதான் அதனுடைய பொருள். அதைத்தான் நாம் விகிதாச்சாரத்திற்கேற்ப அதிகாரம் என்று நாம் வைத்திருக்கின்றோம். ஆனால் ராகுல் காந்தியினுடைய கோரிக்கைக்கு காங்கிரஸ் கட்சிகளே எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கிறது என்பது கேள்விக்குறி. காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே இருக்கக்கூடிய முற்போக்கு சமூகங்களாக அல்லது முன்னேறிய சமூகங்களாக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய நபர்கள் பலரும் எதிர்க்கிறார்கள். அது திக்விஜய் சிங் உட்பட, கமல்நாத் உட்பட பலரும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள். ஆகவே அது
கர்நாடகாவிலே அது எதிரொலிக்கிறது. கர்நாடகாவிலே சித்தராமையா முதல்வராக இருந்த பொழுதே இந்த சாதிவாரி கணக்கெடுப்புக்கு உத்தரவிடப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆனால் அது இன்னமும் வெளியிடப்படவில்லை. என்று சொன்னால் வெளியிடக்கூடாது என்று சொல்லி டி.கே. சிவகுமார் அவர்கள் தலைமையிலே ஒரு குழு பிரஷர் கொடுக்கிறது. வெளியிட வேண்டும் என்று சொல்லி சித்தராமையா தலைமையிலே ஒரு குழு. காங்கிரஸ் இரண்டாக பிரிந்து நிற்கிறது கர்நாடகாவில். ஆக இது ஒரு பெரிய ஒரு நெருக்கடி சார்ந்த ஒரு விஷயம். ஆனால் தமிழ்நாட்டிலே இதை நிறைவேற்றுவதற்கு தடைகள் எதுவும் இல்லை. இப்பொழுது சாதிவார கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சொன்னால் அதிமுகவும் எதிர்க்காது, காங்கிரஸும் எதிர்க்காது, ஈவன் பிஜேபி கூட எதிர்க்காது. இங்கே இருக்கக்கூடிய மண் அதை போன்ற ஒரு மண். ஆகவே தமிழ்நாடு அரசிடத்தில் நாம் வலுவான கோரிக்கை வைக்கிறோம். தமிழ்நாட்டிலே சாதிவாரி கணக்கெடுப்பை மாநில அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் நிறைவேற்ற வேண்டும். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்தியா ஒரு ரிபப்ளிக் ஸ்டேட், ஒரு குடியரசு நாடு. இந்த நாட்டுடைய கான்ஸ்டியூஷன் நமக்கு என்ன சொல்லுகிறது? அதனுடைய முகப்பு உரையில என்ன சொல்லுகிறோம்? நாம் அனைவரும் இந்தியர்கள். இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமக்களுக்கும் சமூக, பொருளாதார, அரசியல் ரீதியான சமத்துவத்தையும் நீதியையும் உறுதி செய்கிறது. இதுதான் நம்முடைய கான்ஸ்டியூஷனுடைய முகப்புரையுடைய ஆரம்பம். அனைத்து மக்களுக்கும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நீதியும் சமத்துவமும் உறுதி செய்யப்பட வேண்டும். 75 ஆண்டு காலம் நாம் டிராவல் செய்து வந்திருக்கின்றோம். 75 காலம் சுதந்திரம் பெற்று டிராவல் செய்து வந்திருக்கின்றோம். சுதந்திரத்துக்கு முன்னாடி நூற்றாண்டுகளாக, பல ஆயிரம் ஆண்டுகளாக சாதிய வேறுபாடுகள், ஏற்றத்தாழ்வுகள் இங்கே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை சுதந்திர இந்தியா மீட்டெடுக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருந்திருக்கிறது. ஆனால் சுதந்திர இந்தியாவிலே அந்த ஏற்றத்தாழ்வுகள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறதா என்பதை சமகால நிகழ்வுகள், சின்னத்துறை வெட்டப்பட்டதும் நமக்கு எடுத்துரைக்கும். ஒரு பள்ளிக்கூட மாணவன் வெட்டப்பட்டது அதை நமக்கு எடுத்து சொல்கிறது. இன்னும் இங்கே சாதிய ஏற்றத்தாழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அண்ணன் சொன்னார், இன்னும் நீங்கள் மதுரை தெருவிலே போனால் கோனார் தெருவையும் செட்டியார் தெருவையும் பார்க்க முடியும். கோனார் தெருவும் செட்டியார் தெருவும் இருந்து கொள்ளட்டும், அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் கோனார் தெருவிலும் செட்டியார் தெருவிலும் சமூக மக்கள் எப்படி நடத்தப்படுகிறார்கள் என்பதுதான் இங்கே நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான விஷயமா இருக்கிறது. இந்த நாட்டினுடைய எல்லா அதிகார மையங்களிலும் யார் மிகைத்திருக்கிறார்கள்? இங்கே சொன்னார்கள் தூதுவர்கள், அதே போல உச்சநீதிமன்ற நீதிபதிகள், அதுங்க இருக்க ரெஜிஸ்ட்ரார்கள், யூனிவர்சிட்டி வைஸ் சான்சலர்கள், பல்கலைக்கழகங்களுடைய பதிவாளர்கள், அரசனுடைய தலைமைச் செயலாளர்கள், டிஜிபிக்கள், அத்தனை கணக்குகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது எல்லாமே குறிப்பிட்ட சாரார் மட்டுமே ஆக்கிரமித்திருக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்கிறது. நீங்கள் சமூக நீதி அரசு தான் நீண்ட காலமாக நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம். கடந்த 75 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலாளர்களே எத்தனை முஸ்லீம்கள் இருந்திருக்கிறார்கள் உங்களுக்கு சொல்ல முடியுமா? எத்தனை தலித்துகள் இருந்திருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும்? 38 பேரில் எத்தனை முஸ்லீம்கள் தலைமைச் செயலாளராக தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறார்கள்? தமிழ்நாட்டினுடைய டிஜிபிகளிலே எத்தனை தலித்துகள் இருந்திருக்கிறார்கள்? எத்தனை மைனாரிட்டி கம்யூனிட்டி இருந்திருக்கிறது? இந்த கணக்கை நீங்கள் எடுத்து பார்த்தால் எந்த அளவிற்கு இந்த நாட்டிலே கான்ஸ்டியூஷன் அளித்திருக்கக்கூடிய அந்த உறுதி மீறப்பட்டிருக்கிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். சமூகத்தினுடைய எல்லா தளங்களிலும் இந்த ஏற்றத்தாழ்வுகள் என்பது மிக அதிகமாக போய்கொண்டு, சமூக ரீதியாக நீதி இங்கே வேண்டும் என்று கான்ஸ்டியூஷன் சொல்கின்ற பொழுது நடைமுறையிலே அது எதுவுமே இல்லை என்பதுதான் யதார்த்தம். இப்பொழுது தமிழ்நாடு உயர் நீதிமன்றத்துக்கு நீதிபதிகளை, உயர் நீதிமன்றத்துக்குள்ள ஒட்டுமொத்தமாக கீழமையிலிருந்து மேலே உயர் நீதிமன்றம் வரை நீதிபதிகளை நியமிப்பதற்கு 4 பேர் கொண்ட கமிட்டியை போட்டிருக்கிறார்கள். அந்த 4 பேரிலே தலித்துகளும் இல்லை, மைனாரிட்டிஸும் இல்லை, எல்லாம் மிக்ஸ் செய்து தான் போட வேண்டும் என்பது அரசனுடைய உத்தரவு. கொலிஜியம் இல்லை, கொலிஜியத்தை நீதிபதிகளை தேர்ந்தெடுத்து உச்ச நீதிமன்ற கொலிஜியம். இங்க லோக்கல்ல தேர்ந்தெடுக்க ஒரு குழுவை போட்டிருக்கிறார்கள். அந்த குழுவில 2 பேர் பார்ப்பனர்கள், 2 பேர். அவர்கள் பிராமணர்களை போடுவதில் நமக்கு ஒன்றும் வெறுப்பெல்லாம் ஒன்று கிடையாது. ஆனால் எல்லா சமூகத்துக்குமான ஒரு ரெப்ரசன்டேஷன் அங்கே வேண்டும் என்கின்ற பொழுது அந்த 4 பேர், முஸ்லீமும் அங்கே இல்லை, தலித்துகளுக்குமான ரெப்ரசன்டேஷன் இல்லை என்று சொன்னால் 200 சின்னாயிரம் நீதிபதிகளை தேர்வு செய்கின்ற பொழுது அவர்கள் யாரை தேர்வு செய்வார்கள்? எத்தனை முஸ்லீம்களுக்கு அங்கே இடம் கொடுப்பார்கள்? எத்தனை மைனாரிட்டிஸ் இடம் கொடுப்பார்கள்? எத்தனை தலித்துகளுக்கு அங்கே இடம் கொடுப்பார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. ஆக இங்கு சமூக ரீதியாக நாம் ஒழித்து விட்டோம் என்று பெருமைப்படக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வுகள் நிரந்தரமாக்கப்பட்ட ஒரு புண்ணாகவே இங்கே மாறிவிட்டிருக்கிறது. ஆக இங்கு என்ன நடக்கிறது என்பதை தெரிய வேண்டும் என்பதற்காக வேண்டும் தன் வெறுமனே வாயிலே சொல்லிக் கொண்டிருப்பதல்ல. இப்போ நாம் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எல்லோரும் பேசவில்லை. எத்தனை பேருக்கு இந்த புள்ளி விவர கணக்குகள் தெரியும்?
ஆக சரியான நோய் நாடி நோய் முதல் நாடி அதுதனைக்கு வாய் நாடி வாய்ப்பை செவல் தானே வள்ளுவனுடைய வாக்கு. என்ன நடக்கிறது இங்கே என்பது தெரிய வேண்டும். அது பீகாரிலே தெரிய வந்திருக்கிறது. 15% இருக்கக்கூடிய ஆதிக்க சாதியினர் அல்லது உயர் சாதியினர் 63% அதிகாரங்களிலே அமர்ந்திருக்கிறார்கள். 15% என்று சொன்னால் அதுல 5% முஸ்லீம்கள் உட்பட்ட அப்பர் காஸ்ட், முஸ்லீம்கள் அப்பர் காஸ்டாக சொல்லப்படக்கூடியவர். மீதி 10% இருக்கக்கூடிய மக்கள் தான் 63% அதிகாரத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் இங்கே நாம் பேசுவதற்குண்டான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிறது. அதே போலத்தான் தமிழ்நாட்டில் அது எப்படி இருக்கிறது? நீங்க 69% இடஒதுக்கீடு அளித்திருக்கின்றோம். அளித்தும் கூட தமிழ்நாட்டினுடைய உயர் நீதிமன்றங்களில் எத்தனை நீதிபதிகள் எல்லா சாதியினரும் இருக்கிறார்கள்? தமிழ்நாட்டினுடைய பல்கலைக்கழகங்களில் எத்தனை பேராசிரியர்கள் எல்லா சாதியிலும் இருக்கிறார்கள்? ஐஐடியில எத்தனை சதவீதம் இருக்கிறார்கள்? இப்ப அண்ணன் சொன்னாரு ஐஐடியில அந்த தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு அளிப்பதற்குண்டான ஒரு உத்தரவை போட்டிருக்கிறார்கள், வாபஸ் வாங்கிவிட்டார்கள். அப்படியே 96% ஐஐடியில பார்ப்பனர்கள், 96% ஐஐடியில பிராமணர்கள் இருக்கிறார்கள், மற்ற சமூகங்கள் ஒதுக்கப்படுகிறது. ஆக இந்த தகவல்கள் வெளியே வர வேண்டும். இன்றைக்கு இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் 2014க்கு பிறகு இந்தியாவுடைய வறுமை கேப் என்பது அதிகரித்திருக்கிறது. 2014 15 கோடியாக இருந்த ஏழ்மை நிலை இன்றைக்கு 25 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது. உலகத்தினுடைய அந்த சர்வதேச பொருளாதார ஆய்வு நிறுவனம் சொல்கிறது, இந்தியாவில் ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இடையிலான வேறுபாடுகள் வளர்ந்து கொண்டே போகிறது. 1% இருக்கக்கூடிய பணக்காரர்கள், கார்பரேட்டுகள் இந்தியாவுடைய 40% செல்வத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். 1% 40% அனுபவித்துக் கொள்கிறார்கள். இந்தியாவுடைய பெரும்பான்மை குடிகளாக இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் இருக்கக்கூடிய 50% மக்கள் வெறும் 3% செல்வத்தை மட்டும்தான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கம்பேரிட்டிவ் பாருங்க, 1% 40% செல்வத்தை அனுபவிக்கின்ற பொழுது 50% மக்கள் வெறும் 3% செல்வத்தை தான் அனுபவி. இந்த 50% யார்? இந்தியாவில் வாழக்கூடிய தலித்துகள், ஆதிவாசிகள், மைனாரிட்டிஸ், முஸ்லீம்கள், இவர்கள் தான் இந்த 50%. இந்த 50% தான் இந்தியாவுடைய வெறும் 3% செல்வத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இதனுடைய ரிவர்ஸ் எப்படி இருக்கிறது தெரியுமா? செல்வத்தை அனுபவிப்பது கம்மி, அதே நேரத்தில் பங்களிப்பை கொடுப்பது யார் என்று சொன்னால் இந்த 3%, இந்த 50% மக்கள் தான் இந்தியாவுடைய ஜிஎஸ்டி வருமானத்தில் 63% கொடுக்கிறார். 63% தருவது யார்? இந்த 50% மக்கள். இன்டைரக்ட் டாக்ஸ், டைரக்ட் டாக்ஸ் எல்லாமே. இந்தியாவுடைய உயர்குடிகளாக, ஆதிக்க சாதிகளாக, செல்வ வளத்திலே சமூக ரீதியாகவே மிகப்பெரிய பணக்கார சமூகம் ஆறு என்று சொன்னால் இந்தியாவில் பிராமண சமூகம். 42% பேர் கோடீஸ்வரர்கள். அந்த 10 ஒட்டுமொத்தமாக அந்த 10% அப்பர் காஸ்ட் இந்தியாவுடைய கார்பரேட்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்தியாவுக்கு ஜிஎஸ்டியில் அளிக்கக்கூடிய வருமானம் 3%. 3% 50% 3% செல்வத்தை அனுபவித்துக் கொண்டு 63% பொருளாதார பங்களிப்பை இந்திய பொருளாதாரத்துக்கு அளிக்கின்ற பொழுது இங்கே இந்த 10% மக்கள் 73% செல்வத்தை அனுபவித்துக் கொண்டு இந்தியாவுடைய பொருளாதாரத்துக்கு அளிக்கக்கூடிய பங்களிப்பு வெறும் 3%. இது எல்லா இடத்திலும் இருக்கிறது. ஆதிவாசிகள் மற்ற மக்களை விட, இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற சாதியினரை விட தலித்து மக்கள் வாங்கக்கூடிய சம்பளம் என்பது 55%. 55%. ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஒரு மனிதன் 100 ரூபாய் சம்பளம் வாங்கினான் என்று சொன்னால் ஒரு தலித்தினுடைய சராசரி சம்பளம் 55 ரூபாய், ஒரு ஆதிவாசனுடைய சராசரி சம்பளம் 42 ரூபாய். இதுதான் இன்றைக்கும் இந்த ஜனநாயக டெமோக்ராட்டிக் சோசியல் ரிபப்ளிக் ஸ்டேட்டாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலைமை. எல்லோருக்கும் சமமான சம்பளம் தானே ஒரே வேலைக்கு இருக்க வேண்டும், ஆனால் இங்கே அது இல்லை. இந்தியாவிலே ரிசர்வேஷன் இல்லாத ஒரே ஒரு தொழில் துப்புரவு தொழில். சகோதரர் சொன்னாரே துப்புரவு தொழில். இங்கே எந்த ரிசர்வேஷனுமே கிடையாது. முழுக்க முழுக்க அது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு வேலை. கேரளாவிலே கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான் இருக்கிறது. அங்கே தென்னை மரம் ஏறுவதற்கு இப்பொழுது ஒரு அறிவிப்பு கொடுத்தார்கள், தென்னை மரம் ஏறுவதற்கு ஆட்கள் வேண்டும். யார்? அது 100% ஈழவ மக்களுக்கு ஒதுக்கப்பட்டது. அது எப்படி? கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான் ஆளுகிறது. ஆனால் தென்னை மரம் ஏறுவதற்கு அந்த தொழில் யாருக்கு இருந்துச்சுன்னா 100% ஈழவ மக்களுக்கு. அது பிராமணர்கள் அங்கே வர வேண்டிய தேவையில்லை, நாயர்கள் அங்கே வர வேண்டிய தேவையில்லை, நம்பூதிரிகள் அங்கே வர வேண்டிய தேவையில்லை, எந்த அப்பர் காஸ்டும் அங்கே வர வேண்டியதில்லை. ஈழவா என்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட அந்த ஒடுக்கப்பட்ட சமூகம் தான் தென்னை மரம் ஏறி தேங்காய் பறிக்க வேண்டும். இதுதான் இங்கே முற்போக்காக தங்களை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களுடைய இடங்களில் இருக்கக்கூடிய சமூக சூழல் கூட. அரசியல் அதிகாரங்களிலே நாம் எதுவும் பேச வேண்டிய தேவையே இல்லை. வெஸ்ட் பெங்காலே சொன்னார்கள் பானர்ஜி சாட்டர்ஜி கடந்த 75 வருடத்துல ஒரு பிராமணர் அல்லாத
ஒரு முதலமைச்சர் கூட வெஸ்ட் பெங்கால்ல கிடையாது. ஒரு பிராமணர் அல்லாத ஒரு முதலமைச்சர் கூட வெஸ்ட் பெங்கால்ல கிடையாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 19 மாநிலங்களில் ஒரு எம்எல்ஏ முஸ்லீம் கிடையாது. இந்தியாவில் இருக்கிற 19 மாநிலங்களில் ஒரு எம்எல்ஏ முஸ்லீம் கிடையாது. 31 மாநிலங்களிலே முஸ்லீம் மினிஸ்டர் கிடையாது. முஸ்லீம் மினிஸ்டர் கிடையாது. பல்வேறு மாநிலங்களிலே முஸ்லீம்கள் சிங்கிள் மெஜாரிட்டி கம்யூனிட்டி. கேரளாவில் 26% சிங்கிள் மெஜாரிட்டி கம்யூனிட்டி. வெஸ்ட் பெங்காலிலே 38% சிங்கிள் மெஜாரிட்டி கம்யூனிட்டி. யூபியிலே 25% சிங்கிள் மெஜாரிட்டி கம்யூனிட்டி வைஸ் சொல்லுகிறேன், ஜாதி மத ரீதியாக கம்யூனிட்டி வைஸ். அசாமிலே 30% சிங்கிள் மெஜாரிட்டி கம்யூனிட்டி. கர்நாடகாவிலே சிங்கிள் மெஜாரிட்டி கம்யூனிட்டி. ஆனால் இங்கு எங்கேயுமே முஸ்லீம்கள் முதலமைச்சரான வரலாறு கிடையாது. அசாமிலே ஒரே ஒரு முறை ஒரு பெண்மணி முதலமைச்சராக இருக்கிறார். கேரளாவிலே ஒரே ஒரு முறை இடைக்கால முதலமைச்சராக கோயா என்கக்கூடிய முஸ்லீம் லீக்கினுடைய தலைவர் இருந்திருக்கிறார். வேறு எங்கேயுமே முஸ்லீம்களுக்கான ரெப்ரசன்டேஷன் இங்கே தரப்படவில்லை. ஆக இங்கே தலித்துகளும் முஸ்லீம்களும் பல்வேறு ரீதியாக ஒடுக்கப்படுகின்ற பொழுது இதனுடைய சமூக ரீதியான கள ஆய்வு வெளியே வர வேண்டும். நாட் ஓன்லி முஸ்லிம்ஸ், யாரெல்லாம் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்களோ தலித்துகள் மட்டுமல்ல, முஸ்லீம் என்ற எல்லோரும் தான். இங்கே வன்னியர்களுக்கும் தலித்துகளுக்கும் மோதல் உண்டு. வன்னியர்களுக்கும் தலித்துக்கும் இடையே சமூக ரீதியா மோதல் உண்டு. ஆனால் வன்னியருடைய வாழ்க்கை நிலை எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது என்பதை குறித்து நம்ம யோசிச்சிருக்கிறோமா? அரியலூர்ல, தஞ்சாவூர்ல, வட தமிழகங்கள்ல நீங்கள் பயணம் செய்து பாருங்கள். நான் பயணித்திருக்கிறேன். தலித்துடைய வாழ்க்கை நிலைக்கும் வன்னியருடைய வாழ்க்கை நிலைக்கும் எந்த வித்தியாசமும் நீங்கள் பார்க்க முடியாது. அதே சமூக சூழல் தான், அதே குடிசைகள் தான், அதே விவசாய கூலிகள் தான் வன்னியர்கள். சமூக ரீதியாக எந்த முன்னேற்றம் அவர்கள் கிடையாது. அதிகார ரீதியாக எந்த முன்னேற்றம் கிடையாது. சிலர் இன்றைக்கு அந்த சமூக சாதிய அந்த ஆதிக்கத்தை பயன்படுத்தி கொண்டு பேசுகிறார்கள் ஒழிய அடிப்படையில் பெரும்பான்மை வன்னிய சமூகம் எங்கே இருக்கிறது? பெரும்பான்மை தேவர் சமூகத்தினுடைய நிலை என்னவாக இருக்கிறது? ஓபிசிகள் என்னவாக இருக்கிறார்கள்? இவற்றை குறித்து நான் பேச வேண்டிய எல்லா விதத்திலும். இன்றைக்கு இந்த நாட்டிலே ஓபிசிகளை விட 4 மடங்கு நிலங்கள் ஆதிக்க சாதியிடம் இருக்கு. 4 அந்த ஓபிசியில தேவரும் இருக்காங்கல்ல, ஓபிசியில வன்னியன் இருக்காங்கல்ல, இவர்களை விட 4 மடங்கு நிலம் யாரிடத்தில் இருக்கிறது என்று சொன்னால், நிலம் என்பது அதிகாரத்தினுடைய அடையாளம். நிலம் என்பது, பூமி என்பது அதிகாரத்தினுடைய அடையாளம். ஒரு சொந்த வீடு இருக்கிறவனுக்கு வாடகை வீடு இருக்கிறவனுக்கு வேறுபாடு பார்க்கிறோம் இல்லையா? இயல்பாக. அப்ப நிலம் என்பது அதிகாரத்தினுடைய அடையாளம். ஒரு காலகட்டத்தில் இந்த நாட்டுடைய நில உடைமையாளர்கள் யார் என்று சொன்னால் தலித்துகள் தான் நில உடைமையாளர்களாக இருந்திருக்கார்கள். பிற்பாடு அது மாற்றப்பட்டிருக்கிறது, மாறி இருக்கிறது. அதுக்கு பல்வேறு காரணங்கள். அந்த நிலங்கள் யாரிடத்தில் இருக்கிறார்கள்? ஓபிசிகள் இடத்துல இல்லை. எவர்கள் தங்களை உயர் ஜாதிகளாக அடையாளப்படுத்துகிறாரோ அவர்களிடத்தான் நிலம் என்பதே இருக்கிறது. ஆக ஒரு பரந்த ஒரு கணக்கெடுப்பு என்பது இங்கே நடத்தப்பட வேண்டும் என்பதுதான் வெல்ஃபேர் கட்சி இங்கு வைக்கக்கூடிய கோரிக்கை. முதலிலே என்ன நடக்கிறது இந்த சமூகத்திற்குள்ளே என்பது வெளியே தெரியட்டும். பிறகு அடுத்த கட்டம், முதல்ல என்ன நடக்கிறது என்பது வெளியே தெரியட்டும். 1931 பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இறுதியாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியது. பிறகு 1941 சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தியது. ஆனால் 2ஆம் உலக போருடைய அந்த காலகட்டத்தில் அது என்ன செய்யவில்லை, வெளியே விடப்படவில்லை. 2011 காங்கிரஸ் கவர்மெண்ட் சமூக பொருளாதார கணக்கெடுப்பை, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தியது. ஆனால் அது வெளியிடப்படவில்லை. பிறகு கோரிக்கை இருந்த பொழுது 2014 பிறகு அன்றைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த ராஜ்நாத் சிங், நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பை விரிவாக நடத்தி வெளியிடுவோம் என்று சொன்னார். வெளியிடவில்லை. மறுபடியும் அது பிரச்சனையாக இருந்த பொழுது அமித்ஷா முதலமைச்சராக, உள்துறை அமைச்சராக வந்த பொழுது 2021 அவர் நாடாளுமன்றத்தில் அறிவித்தார், நாங்கள் செல்போன்களை பயன்படுத்தி நவீன டெக்னாலஜியை பயன்படுத்தி இவற்றை நாங்கள் கணக்கெடுப்போம் என்று சொன்னார். ஆனால் இதுவரை அவர்கள் அதை எடுக்கவில்லை, எடுக்க மாட்டார்கள் என்று சொன்னால் அது RSS அஜெண்டாவிலே அது வெளியே வரக்கூடாது. அப்படி வெளிவந்தால் இந்த நாட்டிலே பெரிய சமூக குழப்பம், சண்டை, பெரிய பிரச்சனை ஏற்பட்டுவிடும் என்பது அவர்களுடைய ஒரு போலியான ஒரு விஷயம். அவர்கள் தான் பிரச்சனையை உருவாக்கினார்கள் ஒழிய மக்கள் எல்லாம் ஒன்றும் செய்யவில்லை. மண்டல் கமிஷன் வந்த பொழுது ஒரு 27% போட்ட பொழுதுதான் ராம் மந்திர் பிரச்சனை எழுப்பி அவர்கள் பிரச்சனையை உருவாக்கினார்கள் ஒழிய சமூகத்திற்குள்ளே பெரிய மோதல்கள் எல்லாம் ஒன்று உருவாகவில்லை. ஆக இவர்கள் போலியாக ஒரு காரணத்தை சொல்லி தடுப்பதன் காரணத்தினால் ஒன்றிய அரசு அதை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி மழுப்பி அதை தடை செய்வார்களே ஒழிய அதை செய்வதற்கு அவர்கள் முனைய மாட்டார்கள். ஆகவே நாம் தமிழ்நாடு அரசிடம் இந்த கோரிக்கை வைக்கணும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சமூக மக்களுடைய தலைகளை எண்ணுவதல்ல என்னோட நோக்கம். முஸ்லீம் அவ்வளவு மக்கள் தொகை இருக்குது, தலித்து மக்கள் தொகை, கிறிஸ்தவ மக்கள் தொகை இருக்கு, தேவர்கள் மக்கள், இந்த தலைகளை எண்ணுவதை தாண்டி
சமூக சூழலை இங்கே வெளியே கொண்டவர்கள். ஒவ்வொருடைய பொருளாதார சூழ்நிலை, சமூக அந்தஸ்து, அதிகாரத்தில் எப்படி இருக்கிறார்கள், இவற்றை குறித்தான தெளிவான ஒரு வெள்ளை அறிக்கை மாதிரி இங்கே வந்து சாதிவார கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தப்பட்டால் தான் இங்கே யார் யார் எந்த அளவிலே அதிகாரத்தை பகிர்ந்திருக்கிறார்கள், எந்த சமூக சூழலை வாழ்கிறார்கள் கூடிய நிஜம் வெளியே வரும். நோய் என்ன என்பது வெளியே தெரியட்டும், பிறகு நோய்க்கான என்ன மருந்தை கொடுக்க வேண்டும் என்பதை பிறகு நாம் பேசலாம் என்ற அடிப்படையில் தான் இங்கே தமிழ்நாடு அரசை நாம் வலியுறுத்துகின்றோம். தமிழ்நாடு அரசை வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லி அதோடு கூட்டணி கட்சியோடு இருக்கக்கூடிய மக்களிடத்திலும் நாம் அதை வலியுறுத்தி கொண்டிருக்கின்றோம். என்று சொன்னால் அவர்கள் கொடுக்கக்கூடிய பிரஷர்ல அது இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா, நம்ம சொன்னா கூட கேட்க மாட்டார்கள். ஒருவேளை விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவர்கள் சொன்னால் அதை கேட்கலாம். ஆகவே அவர்களிடத்தில் நாம் பிரஷர் செய்கின்றோம், நீங்களும் இதை பேசுங்கள். எல்லோரும் இதை வேண்டும் என்று சொல்கிறார்கள், ஆனால் வெளிப்படையாக பேசுவதற்கு பல நேரங்களில் சாதிய சிக்கல்கள் தடை செய்கிறது. ஏன் இன்றைக்கு திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் கூட இதை தயங்குகிறது என்று சொன்னால், அங்கே உள்ளே நிலவக்கூடிய சாதிய கட்டமைப்புகள் எல்லா பக்கமும் இருக்கிறது. இங்கே திருமாவளவன் அவர்கள் சொன்னார் கூட காஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் எல்லா பக்கமும் இருக்கிறது சொன்னார். எல்லா கட்சிகளுக்கும் அது இருக்கிறது. ஆக அதை கடந்து வருவது என்பது ஒரு சவாலான விஷயம்தான். அதை நடத்துவதற்குண்டான அந்த பெரியார் கொடுத்த தைரியம் திராவிட இயக்கங்களுக்கு உண்டு என்று நாங்கள் நம்புவதால் அதை நீங்கள் முன்மாதிரி எடுங்கள். ஒரு ஜெகன்மோகன் ரெட்டிக்கு இருக்கக்கூடிய தைரியம் ஏன் மு க ஸ்டாலினுக்கு வராதா என்பதுதான் எங்களுடைய கேள்வி. வரும் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும் இருக்கிறது. ஆக அவர் செய்வார்கள் என்று நாங்களும் நம்புகிறோம். ஆனால் 2026க்கு முன்பாக அதை செய்து முடிக்க வேண்டும். தமிழ்நாட்டிலே குலசேகரன் ஆணையம் என்ற ஒரு ஆணையத்தை போட்டார்கள். இதற்கு சாதிவார கணக்கெடுப்பு. அந்த ஆணையம் எங்கே இருக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது. அதை போன்று ஆகிவிடக்கூடாது. ஆணையங்கள் என்பது விஷயத்தை மறைப்பதற்குண்டான ஒரு டூலாக இருப்பதை போல சாதிவார கணக்கெடுப்பில் குலசேகர ஆணையம் அப்படித்தான் இருக்கிறது. ஆக அப்படி இல்லாமல் ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமாக சமூகத்தினுடைய இருக்கக்கூடிய சிக்கல்களை உள்ளபடியே வெளியே கொணர்ந்து அதற்கு உரிய தீர்வுகளை, நான் சொல்வது எங்களுக்கான 10% பிராமணர்களுக்கு உயர் ஜாதியருக்கு கொடுத்தார்கள். எங்களுக்கு ஒரு வருத்தமும் இல்லை, நமக்கெல்லாம் ஒரு வருத்தமும் கிடையாது. அதை நீங்கள் தரவுகளோடு கொடுங்கள் என்று சொல்கிறோம். 10% உயர் சாதியினர் ஏழைகளாக இருந்தால் தாராளமாக கொடுங்க, ஆனால் தரவுகளை எடுங்க. நீங்கள் சாதிவார கணக்கெடுப்பு எடுங்க. அந்த கணக்கெடுப்புல வந்து உயர் சாதியில 10% பேர் பொருளாதார ரீதியாக வறுமை கோட்டில் இருக்கிறார்கள் என்று நிறுவீங்கள். நீங்கள் 10 அல்ல, நீங்கள் என்ன வருகிறதோ நீங்க 15 கூட கொடுங்கள். ஆனால் இல்லை என்று சொன்னால் அதை நீங்கள் வாபஸ் வாங்க. இதை நடத்தவில்லை என்று சொன்னால் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 69% இடஒதுக்கீட்டை கூட சுப்ரீம் கோர்ட் வாபஸ் வாங்க. சுப்ரீம் கோர்ட் ஒவ்வொரு முறையும் தரவுகளைத்தான் கேட்கிறது. என்ன தரவுகள்? ஆந்திரால கொடுத்தார்கள், முஸ்லீம் கொடுத்தார்கள், வாபஸ் 12% வாபஸ் வாங்கப்பட்டது. காரணம் என்ன தரவு இருக்கிறது என்று கேட்கிறார். என்ன தரவு, எந்த தரவின் அடிப்படையில் கொடுக்கிறீர்கள்? தரவு இல்லை என்று சொன்னால் 69% இடஒதுக்கீடு கூட வழக்கில் தான் இருக்கிறது. சரியான தரவுகள் தரப்படவில்லை என்று சொன்னால் 69% கூட கேள்விக்குறிதான். ஆக இந்த 69% என்பது நிலைநாட்டப்பட வேண்டும் என்று சொன்னால் கூட இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை இங்கே நடத்த வேண்டும், தமிழக அரசு நடத்த வேண்டும். அப்படி நடத்தினால்தான் எதுக்கெல்லாமோ வந்து காசை பல 100 கோடிகளை செலவழிக்கிறோம். நினைவு சின்னங்களுக்கெல்லாம் பல 100 கோடி ரூபாய்கள் வீணாக செலவழிக்கப்படுகிறது. ஆக இந்த ஒரு விஷயம் என்பது சமூகத்தினுடைய உயிர் நாடியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஆக இதை ஒரு மக்கள் எழுச்சியாக கொண்டு வர வேண்டும் என்பதுதான் மக்கள் ஒரு பெருவாரியான கோரிக்கையாக வருகின்ற பொழுது அரசு அதற்கு இணங்கி போக வேண்டிய தேவை இருக்கும் என்பதால் தான் நாம் அரசிடம் எந்த அளவுக்கு கோரிக்கை வைக்கின்றோமோ அதே அளவிற்கு நாம் மக்களிடத்திலே இதை ஒரு விழிப்புணர்வாக கொண்டு வர வேண்டும். இதை ஒரு டிபேட்டபிள் இஷ்யூவாக, இதை ஒரு விவாத பொருளாக நாம் சமூகத்திற்கு உருவாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த பிரச்சாரத்தை மக்களிடத்தில் எடுத்து சொல்கிறோம். மக்களுடைய பிரதிநிதிகளாக, ரெப்ரசன்டேட்டிவாக இருக்கக்கூடிய அமைப்புடைய தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் இன்னும் இதை சமூகத்திலே வேகமாக ஒரு பிரச்சாரமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு என்கின்ற பொழுது ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். சாதிவாரி கணக்கெடுப்பு என்று சொன்ன உடனேயே இங்கு 2 எதிர்ப்புகளை நாங்கள் சந்தித்தோம். ஒன்று, முஸ்லீம் தரப்பில் இருந்து வரக்கூடிய எதிர்ப்பு. சாதிவார கணக்கெடுப்புக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? இது முஸ்லீம் தரப்பில் இருந்து வரக்கூடிய கேள்வி, அறியாமையினால் வரக்கூடிய கேள்வி. சாதிவாரி கணக்கெடுப்பின் மூலமாக எல்லா சமூகத்தினுடைய பிரச்சனைத்தான் வெளியே கொண்டு வர வேண்டும். அதில் முஸ்லீம்களுடைய பிணச்சி வெளியே கொண்டு வர வேண்டும். முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு அதில் பின்தங்கி இருக்கிறார்களா, முன்னேறி இருக்கிறார்களா என்ற செய்தி அங்கே வரும். பின்தங்கி இருந்தால் அதற்குண்டான நிவாரணம் அவர்களுக்கு இதன் மூலமாக கிடைக்கும். ஆகவே இது முஸ்லீம்களுக்கும் நலன் பெற்று தரக்கூடியது. பீகாரிலே 17.7% முஸ்லீம்கள் இருக்கிறார்கள் என்பது அந்த சாதிவார கணக்கெடுப்பை நடத்துகின்ற பொழுதுதான் வெளியே வருகிறது.
தரவுகள் வெளியே வருகிறது. 17.7% பெரும்பான்மை பின்தங்கி இருக்கிறார்கள் என்பதும் அதிலே வெளியே வருகிறது. அப்பொழுதுதான் அதிலே நிவாரணம் தர முடியும். ஆகவே தமிழ்நாட்டிலும் முஸ்லீம்களுடைய நிலைமையை கூட வெளியே கொணர்வதற்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தேவை. இரண்டாவது இன்னொரு விஷயம் வருகிறது. அண்ணன் சொன்னது இங்கே போனார்ல, இங்க என்ன சாதி இருக்கிறது, நாங்கள்லாம் ஒருங்கிணைந்து இருக்கிறோமே, நீ ஏன் சாதி எங்கள்கிட்ட வந்து பேசுறேன் என்று கேட்கக்கூடிய சாதி இங்கே பாசிசத்தினுடைய பிரச்சாரம். நாங்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறோம், நீயே சாதி. இங்கே யாரும் ஒன்றாக இல்லை. எங்கே சாதிகள் எல்லாம் ஒன்றாக இருக்கிறது. ஓரளவு முற்போக்கு சிந்தனையவர்கள் ஒருங்கே உட்கார்ந்திருக்கின்றோமே ஒழிய சமூகத்திற்குள்ளே சாதி என்பது புறையோடி போய் இன்னும் இருக்கிறது. இல்லை என்றால் ஏன் சின்னத்துரை கொலை செய்யப்பட வேண்டும்? திருநெல்வேலியில சமீப காலத்தில் 5 கொலைகள். எதற்கு? சாதி பிரச்சனைக்கு 5 கொலைகள். இப்பொழுது கண் முன்னாடி நடந்துபடக்கூடிய கொலைகள். ஆகவே இவை இன்னும் சாதி இருக்கிறது, சாதிகள் ஏற்றத்தாழ்வு இருக்கிறது. அந்த ஏற்றத்தை நீங்க கேரளா வந்து 100% எஜுகேட்டட் லிட்ரஸி, 100% லிட்ரஸி. ஆனால் அங்கே முஸ்லீம்கள் 26.8%, கிறிஸ்தவர்கள் 16.6%, நாயர்கள் 14%. நாயர் கம்யூனிட்டி 14% தங்களை அப்பர் கம்யூனிட்டியாக காட்டிக்கொள்கிறார்கள். 14% இருக்கக்கூடிய நாயர் கம்யூனிட்டி கேரளா மினிஸ்ட்ரியிலே 42%. 26% முஸ்லீம்கள் கேரளா மினிஸ்ட்ரியில 19%. ஹை லிட்ரஸி இருக்கிறது. அங்கே சாதிய மத ரீதியான அதிகார பகிர்வுகளில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. அங்கே ஒரே ஒரு தலித் மினிஸ்டர் தான் இருக்கிறார். ஒரே ஒரு, அது அறநிலையத்துறை மினிஸ்டராக நியமிக்கப்பட்ட ஒரே ஒரு தலித் மினிஸ்டர். ஆனால் அங்கே நாயர் கம்யூனிட்டிக்கு அதிகமான இது தரப்படுகிறது. அதே போல கவர்மெண்ட் செக்டர் சர்வீஸ் இங்கே ஜாதியான ஆதிக்கம் என்பது எல்லா பக்கமும் இருக்கிறது. இதை பேசுகின்ற பொழுதுதான் இந்து என்கக்கூடிய ஒட்டுமொத்த ஒரு அம்பர்லாவை இங்கே கொண்டு வந்து இருக்கிறார். நாங்கள் எல்லோரும் இந்துக்கள். ஆனால் உள்ளே அதிகாரம் என்று வருகின்ற பொழுது அந்த அதிகாரத்தை கீழே கொடுப்பதற்குண்டான எவர்களும் தயாராக இல்லை. ஆகவே இது சாதியாக மேல் பூச்சாக நாங்கள் எல்லோரும் ஒன்று என்று சொன்னாலும் உள்ளாரே புறையோடி போயிருக்கிறது. அந்த யதார்த்தங்கள் கூட வெளிவருகின்ற பொழுதுதான் உண்மைகள் வெளிவரும், சமூகத்திற்கான ஒரு நிவாரணம் கிடைக்கும் என்பதால் தான் இது எல்லோருக்குமான ஒரு பிரச்சாரமாக எடுத்துக்கின்றோம். இது வெல்ஃபேர் கட்சியினுடைய கோரிக்கை மட்டுமல்ல, வெல்ஃபேர் கட்சியினுடைய தேவை மட்டுமல்ல, அது இந்த தமிழ்நாட்டினுடைய தேவை, அது உங்களுடையும் என்னுடையும் தேவை என்ற அடிப்படையில் நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து கொண்டு போய் செல்ல வேண்டும். எப்படி இடஒதுக்கீடுக்காக வேண்டி போராடி இடஒதுக்கீடு ஒரு ஆணையாக வந்ததோ அதே போல சமூக நீதி காக்கக்கூடிய இந்த சாதிவாரி கணக்கெடுப்பை நிறைவேற்றும் வரை இந்த போராட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட வேண்டும். 2.5 ஆண்டுகளுக்குள்ளாக அதை திராவிட முன்னேற்ற கழக அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்ற அந்த அழுத்தத்தை நாம் எல்லோரும் சேர்ந்து உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடும் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வெல்ஃபேர் கட்சியின் சார்பாக நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு நான்